செல்போன் கையில இருந்து புடுங்கினதுமே குழந்தைங்க அப்படியே வயலண்டா பிஹேவ் பண்றாங்களா, பயங்கர அக்ரசிவா, ரொம்ப கோவப்பட்டு தரையில படுத்து உருண்டு பரண்டு அழுகுறாங்களா, ஆர்ப்பாட்டம் பண்றாங்களா? நீங்க முழிச்சிருக்க வேண்டிய நேரம் இது. குழந்தைங்களுடைய பிஹேவியர்ல மாற்றம், ஹைப்பர் ஆக்டிவ் ப்ராப்ளம், ஆட்டிசம் ப்ராப்ளம், இது எல்லாமே இந்த செல்போன்னால வரும். தெரிஞ்சோ தெரியாமலோ நாம தான் குழந்தைங்களுக்கு செல்போனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்போம். சாப்பிடறதுக்கு மட்டுமாவது, சில நேரம் தூங்க போறதுக்கு மட்டுமாவது குடுக்கறேங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. நிறைய குழந்தைங்க பாத்திருப்பீங்க, ஃபர்ஸ்ட் 1.5-2 வயசு வரைக்கும் கூட நல்லா தான் இருந்திருப்பாங்க. திடீர்னு இந்த செல்போனுக்கு அடிக்ட் ஆன பிறகு பாத்தீங்கன்னா பேச்சு, கம்யூனிகேஷன் எதுவுமே இல்லாம மத்தவங்களோட இன்டராக்ஷனே பண்ணாத மாதிரி தனக்குள்ளார ஒரு உலகத்துக்கு மாறுவாங்க. கிட்டத்தட்ட ஆட்டிசத்தை நோக்கி அவங்க பயணிக்கிறாங்க. எல்லா அடிக்ஷனை விடையும் மோசமானது செல்போன் அடிக்ஷன். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் 3 வருஷம் வரைக்கும் தான் பிரெயின் growth நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட 80-90% அடல்ட் பிரெயின் அளவுக்கு உங்க குழந்தையுடைய பிரெயின் அதுக்குள்ளார ஃபார்ம் ஆயிரும். எப்படி ஒரு எலக்ட்ரிசிட்டி சர்க்யூட் கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அந்த மாதிரி நரம்புகளுடைய பாத்வேன்னு ஒண்ணு இருக்கு. அது கரெக்டா நடக்கணும்னா குழந்தைங்க செல்போன் யூஸ் பண்ணக்கூடாது. செல்போன் யூஸ் பண்ணும்போது எப்படி கரண்ட் கரெக்ஷனை மாத்தி வச்சோம்னா என்ன ப்ராப்ளமோ அந்த மாதிரி தான் மூளையுடைய சர்க்யூட் பாத்வேஸ் மாறுபடும். முக்கியமா ரைட் பிரெயின் அஃபெக்ட் ஆகும். ரைட் பிரெயின் சொல்றதுதான் மத்தவங்களோட எப்படி பழகணும், ஒரு சொசைட்டில எப்படி மிங்கிள் ஆகணும், இமோஷன்ஸை எப்படி அடக்கி ஆளணும், கண்ட்ரோல் பண்ணணும், கிரியேட்டிவா யோசிக்கிறது, கியூரியாசிட்டி, இமேஜினேஷன், ஸ்டோரி டெல்லிங், நிறைய மூளையை யோசிக்க வைக்கிறதே இந்த ரைட் பிரெயின் தான். இது அஃபெக்ட் ஆயிரும். டாக்டர், நான் செல்போன்ல பொம்மையெல்லாம் காமிக்கிறது இல்ல, கோகோமெல்லாம் காமிக்கிறது இல்ல, என் பையனுக்கு ரைம்ஸ் தான் போட்டு விடுவேன், அதை பார்த்துட்டு அப்படியே ஒப்புவிக்கிறான், அப்படியே அந்த ரைம்ஸ்ல இருக்கிற மாதிரியே பேசுறான். இதுதான் நம்மளுடைய தப்பு. எஜுகேஷனல் கண்டென்ட்டா இருந்தா கூட 3 வருஷம் வரைக்கும் செல்போன் வேண்டாம்.